பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி லேர்னிங். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ வந்து நிறைய பேர் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வச்சு தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. தட் இஸ் வந்து எந்த பார்ட்ல நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதுதான் அடுத்த டைமும் வருங்கிற மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் வந்து உண்மை என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் இயர் கொஸ்டின் பேட்டர்ன் வந்து இதே மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு உண்மை. ஸோ இந்த வீடியோல நான் எதை பத்தி சொல்ல போறேன் அப்படின்னா, எதுக்காக வருஷம் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் பண்றாங்க, தென் வந்து எதுல நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ வந்து ஒரு டைமும் ஒரு சப்ஜெக்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம எப்படி தான் ப்ரிப்பேர் பண்றது, எதுல நம்ம ஃபோக்கஸ் பண்றது அப்படிங்கிற டவுட் வரும். தென் எப்படி நம்ம ஸ்மார்ட்டா ப்ரிப்பேர் பண்ணி அதை ஓவர் கம் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஓகே, இப்போ இந்த பேட்டர்ன் எதுக்காக சேஞ்ச் ஆகுறது, நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணணும், தென் வந்து எப்படி ஸ்மார்ட்டா ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம தட் இஸ் வந்து 2025ல கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அனலைஸ் பண்றதுல இருந்து எந்தெந்த சாப்டர்ல இருந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் தட் இஸ் யூனிட் 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 14 கொஸ்டின்ஸ் இருக்குது. டிபிஎம்எஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 10 கொஸ்டின். ஓகே, தட் இஸ் யூனிட் 2. யூனிட் 3 சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்ட் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல வந்து 9 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. தென் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ்ல இருந்து 9 கொஸ்டின், டேட்டா கம்யூனிகேஷன் அண்ட் நெட்வொர்க்ஸ்ல இருந்து 15 கொஸ்டின். ஸோ கோர் சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல ஹையஸ்டா கேட்டிருந்தது வந்துட்டு நெட்வொர்க்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஈக்குவலா ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர்ல இருந்து கேட்டிருக்காங்க. டோட்டல் கோர் சப்ஜெக்ட்ல இருந்து நமக்கு 57 கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து எப்பவுமே நமக்கு கோர் சப்ஜெக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுல ஃப்ரீக்வெண்டா நமக்கு ஆவரேஜா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆயிரும். ஓகே, இது வந்து கோர் சப்ஜெக்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ப்ரோக்ராமிங் அண்ட் ஐடி பார்த்தோம் அப்படின்னா C++ ப்ரோக்ராமிங் வித் C++ல இருந்து 21 கொஸ்டின்ஸ். ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா C++ல தான் வந்து நிறைய கேட்டிருக்காங்க. தட் இஸ் 21 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நெட்வொர்க்ஸ்ல கூட நமக்கு 15 தான் ஹையஸ்டா கேட்டிருந்தாங்க. அதை விட ஜாஸ்தியா 6 மார்க்ஸ் வந்து அதிகமா ப்ரோக்ராமிங்ல இருந்து வந்திருக்கு. தென் பைத்தான் ப்ரோக்ராமிங் பார்த்தீங்கன்னாலும் 19 மார்க்ஸ் இருக்கு. ஸோ ப்ரோக்ராமிங் மட்டுமே தட் இஸ் C++ அண்ட் பைத்தான் மட்டும் பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு வந்து 40 கொஸ்டின்ஸ் வந்து அதிலே வர மாதிரி இருக்கு. ஸோ கோர் சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே 57 கொஸ்டின்ஸ் தான் வந்துட்டு கேட்டிருக்காங்க. பட் பைத்தான் அண்ட் C++ மட்டுமே வந்துட்டு நமக்கு 40 கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆயிருக்கு. தென் வெப் டெவலப்மெண்ட், PHP, தென் வந்து சைபர் செக்யூரிட்டி இதிலெல்லாம் வந்து 12, 10, 11 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓவராலாக 73 மார்க்ஸ் வந்திருக்கு. இதில் ப்ரோக்ராமிங் தான் வந்து ஹையஸ்ட் இம்பேக்டா வந்து இந்த கொஸ்டின் பேப்பர்ல நமக்கு இருந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இது என்ன பண்றோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல வந்து ப்ரோக்ராமிங் வந்து நிறைய கேட்டிருக்காங்க. சில சப்ஜெக்ட்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற சப்ஜெக்ட்ஸ்ல இருந்து கம்மியா கேட்டிருக்காங்க. ஸோ இதை வச்சு இந்த வெயிட்டேஜ் பேஸ் பண்ணி நம்ம படித்தோம் அப்படின்னா ஓகே நம்ம ப்ரோக்ராமிங்கே ஃபுல்லாக படிச்சிருவோம் அப்படின்னு நீங்கள் படிச்சீங்க, பேஸ்ட் ஆன் அந்த வெயிட்டேஜ் வச்சு படிச்சீங்க அப்படின்னா நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். ஓகே, நம்ம அது மாதிரி அதை ஒரு பேட்டர்னே வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. ஏன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து நமக்கு வெயிட்டேஜ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க. இதே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓஎஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடலாம், டிபிஎம்எஸ் இப்போ கம்மியாக கேட்டிருக்கிறது நெக்ஸ்ட் இயர் வந்து டாமினேட் பண்ணலாம், ப்ரோக்ராமிங் நிறைய கேட்டிருக்காங்கிறதுனால நெக்ஸ்ட் இயர் வந்து அதை ரெடியூஸ் பண்ணி கூட கேட்கலாம். ஸோ வந்து நம்ம இந்த பேட்டர்ன்ல தான் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு டிபெண்டன்சி இருக்கக்கூடாது. லாஸ்ட் இயர் கொஸ்டின் வந்து நம்ம இதே மாதிரி படிச்சுட்டு போகக்கூடாது. அதை பேஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் இயருக்கு படிக்கக்கூடாது. ஸோ எதனால அப்படின்னா எக்ஸாமினர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சேம் பேட்டர்ன் வந்து எப்போவுமே ரிப்பீட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நமக்கு ஓவரால் நாலேஜ் வந்து அவங்க டெஸ்ட் பண்ணணும். ஒரே சப்ஜெக்ட்ஸ்லேயே வந்துட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. தென் வந்து ப்ரெடிக்டபிலிட்டி, லாஸ்ட் இயர் வந்து ப்ரோக்ராமிங் தான் கேட்டிருக்காங்க நிறையங்கிறப்போ இந்த டைம் நம்ம ப்ரோக்ராமிங் வந்து ரொம்ப ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுட்டு போவோம் அப்படிங்கிறத அவங்களும் ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே வந்து ரிப்பீட் பண்ணதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. நெக்ஸ்ட் வந்து சிலபஸ் வந்து பேலன்ஸ் பண்ணணும். எல்லாத்துலேயுமே ஓவரால் கவர் பண்ணி கேட்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ எதுவுமே வந்து ரொம்ப கம்மியாக கேட்குற மாதிரி இருக்காது. இது ஒரு 21 கேட்டாலும் அதில் ஒரு 10 or 15ங்கிற மாதிரி கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும் அவங்க. ஸோ அதனால நெக்ஸ்ட்ல வந்து லோ வெயிட்டேஜ் அது வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், ஹை வெயிட்டேஜ் சப்ஜெக்ட்ஸ் வந்து கம்மி பண்ணி இருக்கலாம். இதுதான் வந்து யூஸ்வலாக நடக்கிற ஒரு விஷயம். ஸோ வந்து நம்ம ஸ்மார்ட்டா ப்ரிப்பேர் பண்றது தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் அது என்ன ஸ்மார்ட்டா பண்றது, நான் எப்படி பண்றது அப்படிங்கிறவங்க டவுட் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதான் வந்து இம்பார்ட்டன்ட் பார்ட்.
என்ன அப்படின்னா நமக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி 1 என்ன அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்ஸுமே கவர் பண்ணணும். இந்த சப்ஜெக்ட் வேண்டாம் அப்படிங்கிறது மாதிரி எதுவுமே இக்னோர் பண்ணக்கூடாது. எல்லாமே ஒரு மினிமம் பேசிக் நாலேஜாவது நமக்கு வந்து இருக்கிற மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸுமே நீங்க கவர் பண்ணணும். ஓகே, கோர் சப்ஜெக்ட்ஸ் ப்ரோக்ராமிங் இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் வேண்டாம், இல்லை கோர் சப்ஜெக்ட்ஸ் வேண்டாம், அப்படி எதுவுமே இக்னோர் பண்ணாம எல்லாத்துலேயுமே பேசிக் நாலேஜ் வந்து இருக்கணும். ஓவராலா வந்து ரொம்ப டீப்பரா இல்லாட்டாலும் பேசிக் நாலேஜ் வந்து நீங்க கண்டிப்பா இனிஷியலா கவர் பண்ணிடணும். அதனால எந்த சப்ஜெக்டும் ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி 2 என்ன அப்படின்னா ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருக்கணும். எதுல அப்படின்னா எதுலலாம் ஃபோக்கஸ் பண்ணணும், கான்செப்ட். நமக்கு சிலபஸ்ல வர ஒரு டாபிக்லும் இந்த கான்செப்ட்னா என்ன, டெட்லாக்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ எந்த மாதிரி என்ன ஒரு டாபிக்னாலும் அது என்ன கான்செப்ட் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பா தெரியணும். தென் டெஃபினிஷன்ஸ், என்னென்ன டெஃபினிஷன்ஸோ அது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். கீவேர்ட்ஸும் வந்து இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். இது வந்து ஸ்ட்ராட்டஜி 2. எந்த சப்ஜெக்ட்ஸுமே ஸ்கிப் பண்ணக்கூடாதுங்கிறது ஃபர்ஸ்ட். தென் படிக்கும்போது கான்செப்ட், டெஃபினிஷன், கீவேர்ட்ஸ் இதுலெல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணியே ஆகணும். ஸோ ஏன்னா நம்ம பிஜிடிஆர்பி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து தியரி பேஸ்டாக தான் இருக்கு. ஓகே, இப்போ கேட்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். நமக்கு இதில் வந்து தியரி பேஸ்டாக இருக்கிறதுனால இந்த கான்செப்ட், டெஃபினிஷன், கீவேர்ட்ஸ் இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் நம்ம படிச்சு தான் ஆகணும். நம்ம சேனல்ல நம்ம வந்து தியரிட்டிக்கலாக வந்து எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லாக பிளேலிஸ்ட்டில் வந்து நம்ம ஃபுல்லாக சிலபஸ்மே வந்து கவர் பண்ணி நான் போட்டிருப்பேன். ஸோ தியரிட்டிக்கலாக வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ப்ரீவியஸ் கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அதில். ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி 3 பார்த்தோம் அப்படின்னா ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் ஸ்மார்ட்லி இன்ஸ்டெட் ஆஃப் வெயிட்டேஜ். ஸோ இது வந்து ப்ரோக்ராமிங் தான் லாஸ்ட்டாக கேட்டிருக்காங்கிறதுனால அதுக்கு அப்படி இல்லாமல் எப்போவுமே யூஸ்வலாக கேட்குற ஒரு சில ஸ்ட்ராட்டஜியை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகே, டிஃபிகல்ட்டானது ப்ளஸ் இம்பார்ட்டன்ஸ். லைக் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹைலி இம்பார்ட்டன்ஸ், அதாவது எப்போவுமே யூஸ்வலாக நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ரெகுலராக கேட்குற சில சப்ஜெக்ட்ஸ் என்னென்னா டிபிஎம்எஸ், ஓஎஸ், டேட்டா ஸ்ட்ரக்சர், நெட்வொர்க்ஸ். இதுல இருந்து நமக்கு ஆவரேஜா கொஸ்டின்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ அதை கவர் பண்ணியிருந்தீங்கனாலே 57 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். அது போக எக்ஸ்ட்ரா நீங்க பூஸ்டப் வந்து நீங்க இப்போ ஆன்சர் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஸ்கோர் வந்து அதிகமாயிட்டு தான் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். தென் ப்ரோக்ராமிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா C++, பைத்தான் இதை வந்து நம்ம ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருந்தோம் அப்படின்னாலே நீங்கள் நினச்சி பாருங்க, இதை ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே இதுதான் நம்மளோட ஹையஸ்ட் இதுலையா 21 வந்து கேட்டிருக்காங்க ப்ரோக்ராமிங்கில். தட் இஸ் C++, பைத்தான் மட்டும் பார்த்துருந்தோம் அப்படின்னாலே நம்ம 40 மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இது ரெண்டுமே வந்து கவர் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலே 40 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். ப்ளஸ் வந்து கோர் சப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் கிளியராக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 57 மார்க்ஸ் வந்து அதில் வந்திருக்கும். ஸோ இதில் நம்ம தரவா இருந்திருந்தாலே வந்துட்டு உங்களுக்கு 97 மார்க்ஸ் வந்து கவர் ஆயிருக்கும். ஸோ அது போக நம்ம வந்து கொஞ்சம் அடிஷ்னலாக ஒரு ஜென்ரல் பேசிக் நாலேஜ் வச்சுருந்தாலே நல்ல ஸ்கோர் வந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட யூஸ்வலான ஒரு பேட்டர்ன். பைத்தான், C++ இந்த ப்ரோக்ராமிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப டீப் கோடிங்காக நம்ம படிக்க வேண்டிய தேவையே கிடையாது. பேசிக்காக தான் கேட்பாங்க, ரொம்ப இதெல்லாம் கிடையாது. சின்ன சின்ன பேசிக் கொஸ்டின்ஸ் தான் வந்து வரும். அதோட அவுட்புட் அந்த கான்செப்ட்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சிருந்தாலே போதும். நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி 4 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் வந்துட்டு. அது எதுக்காக அப்படின்னா வெயிட்டேஜ்காக கிடையாது. ஓகே, பிஜிடிஆர்பி கொஸ்டின்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெயிட்டேஜ்காக நம்ம அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. கொஸ்டின் டைப் எப்படி கேட்குறாங்க, தென் ரிப்பீட்டட் கான்செப்ட் வந்து எதுல இருந்து வருது அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு தான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அது போக நம்ம நெட் கொஸ்டின்ஸ், தென் கேட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறது எதுக்காக அப்படின்னா கான்செப்ட். ஒரு கொஸ்டின் நீங்கள் எடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே நம்ம வந்து கொஸ்டின்ஸ் பற்றி இனி டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதுக்கான ஆன்சர் என்ன, எக்ஸ்பிளனேஷன் என்ன, அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் வந்து கேட்டில் வந்து ப்ராப்ளமேட்டிக்காக கேட்டிருப்பாங்க. அதை வந்து தியரிட்டிக்கலாக வந்து நம்மளோட கொஸ்டினில் வந்து கேட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ வந்து எல்லாமே வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். வெயிட்டேஜ்காக பார்க்காதீங்க. எந்த மாதிரி கான்செப்ட்லேருந்து கேட்குறாங்கன்னு கான்செப்ட் ஓரியன்டாக மட்டும்தான் நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். எல்லா சப்ஜெக்ட்மே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நெக்ஸ்ட் கோல்டன் ரூல் என்ன அப்படின்னா நம்ம லாஸ்ட் இயர் பேப்பருக்காக ப்ரிப்பேர் பண்ணுறது கிடையாது. நம்ம எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம வந்து ஆன்சர் பண்ணணுங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்.
அப்படிங்கிறது தான் இதோட மெயின் ரூல். ஓகே, ஸோ இதை வச்சு உங்களுக்கு ஒரு மெயின் ஐடியா கிடைச்சிருக்கும். தட் இஸ் வந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கேட்டிருக்காங்க, அது எந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும், எந்த மாதிரி டாபிக்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஜென்ரல் ஐடியாக்காக தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம கொஸ்டின்ஸ் தட் இஸ் 2025ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்ல இருந்து, ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோவோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Don't forget to subscribe our channel TNPSC Learning.